அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 27/7/2017 அன்று நடக்கவிருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அவருடைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். துலாம் ராசிக்காரர்கள் உழைக்க தெரிந்தவர்கள், பிழைக்கவும் தெரிந்தவர்கள். 29 வயது முதல் 46 வயதுக்குள் உயர்தரமான வாழ்க்கையை வாழும்படியான ராசியில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். கடந்த 1.5 வருடமாக உங்களின் துலாம் ராசிக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இருந்து வருகிறார்கள். கடந்த 7 வருடங்களாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சிலருக்கு முதல் 4 வருடத்தில் படிப்படியாக உயர்த்தி கோபுரத்தின் உச்சியின் மீது இருந்து எதிர்பார்க்காத நேரத்தில் யாரோ ஏதோ ஒரு சக்தி தள்ளிவிட்டது போல மேலே இருந்து கீழே வந்து விட்டார்கள். அதாவது 2010 முதல் 2014 வரை படிப்படியாக உயர்ந்து 2014 இருந்தே சரியில்லை என்ற நிலைதான். இன்னும் பலர் 2010 முதல் 2014 வரை இழப்பு, ஏமாற்றம், நஷ்டம், விரயம் என்ற கஷ்டங்களை அனுபவித்து 2014 முதல் சிறிது சிறிதாக முளைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தகுதி, திறமை, ஒழுக்கம், பக்தி இல்லாதவர்கள் எல்லாம் மதிக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். பக்தி, ஒழுக்கம், நேர்மை, தர்மம், கருணை, முயற்சி, படிப்பு எல்லாம் இருப்பவர்கள் அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன்? இதற்கான பதிலை தான் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து எல்லாம் கிரகங்கள் செய்யும் மாயம் என்று ஜோதிடம், ஜாதகம் என்று பெயர் வைத்தார்கள். இதை புரிந்துவிட்டவர்கள் அமைதியாகி விடுவார்கள், பொறுமையாகி விடுவார்கள். அன்றைய கடமைகளை மட்டும் தெளிவாக செய்து பலனை எதிர்பார்க்காத ஞானி போல் வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த 1.5 வருடங்களாக லாப ராகு, லாப குருவும் அள்ளி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தீர்கள், எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் துலாம் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம் பாதகத்தை செய்யும் இடம். அங்கு சஞ்சாரம் செய்யும் அத்தனை கிரகமும் ஆசை காட்டி மோசம் செய்யும். விரயகுருவும் எதுவும் பெரிதாக செய்யவில்லை. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் வெளி உலகத்திற்கு வெள்ளையும் சொல்லையுமாக உடையணிந்து கொண்டு முகத்தில் எப்போதும் ஒரு கம்பீரமான புன்னகையை நீங்கள் செயற்கையாக வரவழைத்துக் கொண்டு இன்றைக்கு சரியாகிவிடும், நாளைக்கு சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்ந்து வருகிறீர்கள். உண்மையில் பண விஷயத்தில், தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் ரொம்பவும் மனவேதனை, மன இறுக்கத்துடன் தான் வாழ்ந்து வருகிறீர்கள். ஏனென்றால் மனம் விட்டு யாரிடமும் பேசி பரிமாறிக்கொள்ள முடியாத நிலையில்தான் கோவிலாக, ஆசிரமமாக சென்று வருகின்றீர்கள். எதற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? உங்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும், பிரிவுகளுக்கும், கஷ்டங்களுக்கும், நஷ்டங்களுக்கும், இழப்புகளுக்கும், ஏமாற்றங்களுக்கும் முடிவு வரப்போகிறது. நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது. அது எப்போது வரும்? ராகு கேது பயிற்சி முதல், பிறகு 2018 முதல் 2019 என்ற படிப்படியாக உங்களுடைய கவலை எல்லாம் முழுவதுமாக தீரப்போகிறது. சரி, ராகு கேது பயிற்சி பலன்கள் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கவிருக்கிறது என்று பார்த்தால், வரும் 27/7/2017 அன்று நடைபெறப் போகும் பயிற்சியால் உங்களின் துலாம் ராசிக்கு தொழில் மற்றும் ஜீவனஸ்தானம் ஆன 10ஆம் இடத்திற்கு ராகு பகவானும், சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். 10ல் ஒரு பாயாவது இருந்தால் அவன் சொந்த தொழில்காரன் என்று சொல்லு, பதவியில் பெரியவன் என்று சொல்லு என்று ஜோதிட விதி கூறுகிறது. பொதுவாக ராகு கேது என்ற அசுப கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் பெருத்த யோகம் என்று கூறுகிறது. இதன்படி உங்கள் ராசிக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருவதால் நீங்கள் தற்போது செய்து வரும் தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் பெரிய வாய்ப்புகளும் யோகங்களும் வரப்போகிறது. சிலருக்கு கடல் கடந்த நாடுகள் மூலம், அங்கிருக்கும் நபர்கள் மூலம் நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல வாய்ப்பு, யோகமான வாய்ப்பு வந்து சேரப்போகிறது. அதுவும் வரும் 27/7/2017 முதல் 4/4/2018 வந்து சேரப்போகிறது. மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. வரும் 27/12/2017 வரும் சனிப்பெயர்ச்சியோடு உங்களை பிடித்த ஆட்சி செய்து வரும் 7.5 சனி உங்களை விட்டு முழுமையாக விலகி ஓடப்போகிறது. அது விலகுவதற்கு முன்னால் உங்களுக்கு நல்லதை செய்துவிட்டு தான் விலகும். இது வரும் 27/7/2017 முதல் ஆரம்பிக்கப் போகிறது. கடன் பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகளில் இருந்து படிப்படியாக விடுதலையாக போகிறீர்கள். சிலருக்கு புதிய பதவி, புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேரப்போகிறது. தாமதமாகி வரும் திருமணம் முடிந்த சந்தோஷம் வரப்போகிறது. நடந்து முடிந்த பிரச்சனைகளால் ஏற்பட்டுவிட்ட கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவு, வீடு, மனை, தொழில் மீது ஏற்பட்டுவிட்ட கடன் பிரச்சனை, கோர்ட்டு வழக்குகள் போன்றவை 4/4/2018 நல்ல முடிவுக்கு வந்து சேரும். துலாம் ராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் சிரித்த முகம் கொண்ட அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம் அபிஷேகத்தை தொடர்ந்து 33 வெள்ளிக்கிழமைகளில் செய்து மாலை அணிவித்து வாருங்கள். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக உங்களை விட்டு மறையும். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.